هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் விரும்பக்கூடிய தூய்மையான வடிவத்தில் ஜும்மாவின் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கோடு நாமெல்லாம் அல்லாஹுடைய பள்ளிவாயலிலே வந்து அமர்ந்திருக்கிறோம். இந்த சிறந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் இதையெல்லாம் எமது வாழ்க்கையில் எடுத்து பின்பற்றும்படி சொன்னார்களோ அவைகளை எமது வாழ்க்கையில் எடுத்து பின்பற்றும்படியும் எதிலிருந்தெல்லாம் எம்மை தவிர்ந்து ஒதுங்கி வாழ வேண்டும் என வலியுறுத்தினார்களோ அப்படியான மார்க்கத்தில் இல்லாத மார்க்கத்துக்கு முரணான காரியங்களிலிருந்து தவிர்ந்து ஒதுங்கி வாழ வேண்டும் என வேண்டியவனாக இன்றைய ஹுத்பாவை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எமது இன்றைய இந்த உரையில் உல்ஹியாவின் சட்டங்களும் அதன் ஒழுங்குகளும் என்கின்ற தலைப்பில் சில செய்திகளை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் அஷ்ஹுரும் மஅலூமாத், அறியப்பட்ட மாதங்கள் என்று அல் குர்ஆன் சொல்லக்கூடிய 3 மாதங்களில் ஒன்றான ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா என்கின்ற ஹஜ்ஜுக்குரிய மாதத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம். இந்த மாதத்தில் உலகளாவிய முஸ்லிம்கள் அந்த 5 பெரும் கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற செல்லக்கூடிய அந்த பயணத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஹஜ்ஜுக்காக தங்களை தயார்படுத்தி கொண்டு அந்த கடமையை, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஆசை ஆர்வத்தோடு மக்களெல்லாம் உலகளாவிய ரீதியில் அல்லாஹ்வுடைய முதல் ஆலயமான காபத்துல்லாவை நோக்கி மக்கள் எல்லாம் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாங்கள் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த வருடம் அந்த பாக்கியத்தை அளித்தானோ, அங்கே செல்வதற்கான வசதி வாய்ப்புகளையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தானோ, அந்த கடமையை பூர்ணமான முறையில் முடித்து வீடு திரும்புவதற்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பூர்ணமான ஆஃபியத்தையும் தௌஃபீக்கையும் வழங்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு, எம்மில் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் இன்னும் கிடைக்காமல் இருக்கிறதோ அவர்களுக்கு அடுத்தடுத்த காலங்களில் அந்த பாக்கியத்தை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்வுடைய அந்த புனித ஆலயமான அந்த கஅபாவை தரிசிப்பதும், அதிலே தொழுவதும், தவாப் செய்வதும், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஆசையோடும் ஆர்வத்தோடும் இருப்பது என்பது ஒரு ஈமானிய வெளிப்பாடு. ஈமானிய வெளிப்பாடு என்று சொல்வதை விட வசதி உள்ள, உடலிலே சக்தி உள்ளவர்கள் மீது அது கட்டாய கடமையும் கூட. எப்படி தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு கடமையோ அதே போல ஹஜ்ஜு மிக முக்கியமான ஒரு கடமைகளுள் ஒன்று. உடல் ரீதியாகவும் அதே போல பொருளாதார ரீதியாகவும் வசதி உள்ளவர்களுக்கு அது கடமை என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆனால் ஷைத்தான் எம்மை வசதி வாய்ப்பு இருந்தும், உடலிலே சக்தி இருந்தும்,
சில காரணங்களை சொல்லி இந்த ஹஜ்ஜிலே பின்தங்குவதை பார்க்கிறோம், ஹஜ்ஜை பிற்போட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஷைத்தான் அவர்களுக்கு ஒவ்வொரு தேவைகளை ஒவ்வொரு வருஷத்துல கொண்டு வரான். ஒரு வருஷத்துல வீடு கட்டுறதுக்கு கொண்டு வரான், குமர பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்கறத கொண்டு வரான், அவனுடைய பொருளாதாரத்தை பெருப்பிக்கிறத கொண்டு வரான். அடுத்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போகலாம், அங்கல வருஷம் ஹஜ்ஜிக்கு போகலாம் என்று ஹஜ்ஜை கடமையான நிலையில் அதை பிற்போட்டு கொண்டிருக்கிற கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதை பிற்போடுகின்ற காலமெல்லாம் அவர் பாவியாக குற்றவாளியாகத்தான் கருதப்படுவார் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த மாதத்தில் தான் இந்த தலைப்பு பேசப்படுகிறது. இந்த மாதம் அல்லாத மற்றைய மாதங்களில் அந்த உணர்வே எங்களுக்கு இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் மூமின்கள் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை தனக்கு வாஜிபான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய கடனாக நினைத்து, அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய கடனாக நினைத்து அந்த ஹஜ்ஜை நாங்கள் நிறைவேற்றுவதிலே மும்முரமாக அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் நான் நியத்து வைத்தால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அதற்காக செலவழிக்கக்கூடிய அந்த செலவீனங்களில் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. நாங்கள் 20 லட்சம் 30 லட்சம் செலவழிச்சு போறோம், அதற்குரிய அதைவிட பெருமதியான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ்ஜுடைய முடிவிலே வைத்திருக்கிறான். ஹஜ்ஜும் மப்ரூர், அதுக்குரிய கூலி ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, சொர்க்கத்தை தவிர வேற எந்த கூலியும் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய சிறப்பை பற்றி சொல்ற நேரம், அமல்கள்ல சிறந்தது என்னன்னு கேட்கிற நேரம் ஈமான் என்று சொல்லிவிட்டு, அதற்கு பின்னால் ஜிஹாத் என்று சொல்லிவிட்டு, அதற்கு பின்னால் என்ன சிறந்த அமல்னு கேட்டால் ஹஜ்ஜும் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி தான் சொல்றாங்க. யார் ஹஜ்ஜை அந்த வலா ரஃபஸ வலா ஃபுசூக பாவங்கள் இல்லாமல், வீணான பேச்சுக்கள் இல்லாமல் ஹஜ்ஜை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நிறைவேற்றுகிறாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்புகிறார். பாவங்களை எல்லாம் இந்த உலகத்தில் மன்னிக்கப்படக்கூடிய பெரிய அமலாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ஜை எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். எனவே அதிலே பொருளாதாரத்தை எவ்வளவு நாங்கள் செலவழிச்சாலும் அதை விட சொர்க்கம் எங்களுக்கு பெருமதியானது, விலை மதிக்க முடியாதது. அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி ஹஜ்ஜு கடமையானவர்கள் பிற்போட்டு கொண்டு இருக்காமல், சில நேரம் வாலிப வயசுல வசதியோடு இருந்திருப்பாரு, அவரு பிற்போட்டு இப்ப தள்ளாடுற பருவமாக இருக்கும், அவருக்கு தனியாக ஹஜ்ஜுக்கு போக இயலாது, அவருக்கு துணையாக இன்னொருத்தர் வேணும், செலவீனத்துக்கு அவரால் ஒரு சக்தியற்ற நிலையில் கடமையான நிலையில் ஹஜ்ஜை புறக்கணித்த குற்றத்துக்கு அவர் ஆளாகிடுவார். அல்லாஹ் தஆலா குர்ஆன் வலில்லாஹி அலன்னாஸி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் அந்த சக்தியை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் மீது ஹஜ்ஜி செய்வது கடமை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன், யார் அதை நிராகரிக்கிறார்களோ அவர்களை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன் அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே இந்த தலைப்பு ஒவ்வொரு நாளும் எங்கட ஈமானோடு இருக்கக்கூடிய ஹஜ்ஜை எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்களுடைய சிந்தனையிலே இது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடம் ஹஜ்ஜை கேட்க வேண்டும். நாங்க பார்க்கிறோம், எதிர்பார்க்காதவர்கள் எல்லாம் ஹஜ்ஜிக்கு வந்திருப்பார்கள் கஷ்டத்தோடு. அன்றைக்கு தொழில் செய்யறவனும் ஹஜ்ஜிக்கு வந்திருப்பான். ஏண்டா அவன் வச்ச நீயத்து, அவன் அல்லாஹ்வோடு உள்ள அந்த தொடர்பு, நான் ஹஜ் செய்ய வேண்டுமே என்கின்ற அந்த ஆசை அவனை ஹஜ்ஜில் கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய காட்சிகளை ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போனவங்க பார்ப்பீங்க. இவங்கெல்லாம் எப்படி ஹஜ்ஜுக்கு வந்தாங்கன்னு நாங்கள் யோசிப்போம். அல்லாஹ் தஆலா கொண்டு சேர்த்திருப்பான். எனவே எங்களோட நீயத்தை சாலிஹான உண்மையான தூய்மையான நீயத்துகளாக வைத்து நாங்கள் முயற்சி செய்தால் அல்லாஹ் தஆலா எமக்கும் அந்த பாக்கியத்தை தருவான். கண்ணியத்துக்குரிய அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் ஹஜ்ஜுக்கு செல்லாத எமக்குரிய கடமைகளில் ஒன்றுதான் எதிர்வரக்கூடிய துல்ஹிஜ்ஜா மாதம் முதல் 10 நாட்களுடைய சிறப்பு. அந்த சிறப்புகளை ஹதீஸ்களில் நாங்கள் படிச்சுக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றைய நாட்களை விட துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய சிறப்புகளுக்கு உயர்ந்த ஜிஹாதுடைய அளவுக்கு சிறப்புகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த நாட்களில் செய்யக்கூடிய கடமைகளுள் மிக முக்கியமான ஒரு தலைப்பை தான் நாங்கள் இன்றைய ஹுத்பாவில் எடுக்க இருக்கிறோம். அதுதான் உல்ஹியாவுடைய கடமை. இந்த உல்ஹியாவுடைய குர்பானியுடைய இந்த சட்டங்களை பற்றி ஒவ்வொரு வருடமும் நாங்கள் படித்திருப்போம். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அதை செய்து கொண்டு தான் வருகிறோம். ஆனாலும் ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், ஞாபகமூட்டுங்கள், அது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த தலைப்பை மீண்டும் ஒரு முறை ஞாபகமூட்டும் முகமாகத்தான் அந்த தலைப்பு பேசப்படுகிறது. எங்களுக்கு தெரியும், இந்த உல்ஹியாவுடைய இந்த அறுத்து பலியிடுகின்ற ஹஜ்ஜுடைய மாதத்தில் செய்யக்கூடிய அந்த குர்பானி அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னாவாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அவருக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய அந்த ஒரு சோதனையின் விளைவு, அந்த ஈமானிய பரிசோதனையில் அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்த ஒரு சிறப்பு தான் இந்த ஒரு ஆட்டையை
குர்பானி கொடுப்பது. அந்த வரலாறு எங்களுக்கு தெரியும். வஃபதைனாஹு பிதபிஹின் அதீம், அவருக்கு ஒரு மகத்தான ஒரு அறுக்கக்கூடிய அந்த ஆட்டை, அந்த இதை நாங்கள் அவருக்கு வழங்கினோம், அவருக்கு சிறப்பாக வழங்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே அதே போல் அல் குர்ஆனில் இந்த குர்பானி சம்பந்தமாக எப்படி ஹாஜிகள் அந்த யௌமுன் நஹர் அன்று 10ஆம் நாள் அன்று குர்பானி அவர்கள் ஹதி கொடுக்கிறார்களோ, அதே போல ஹஜ்ஜுக்கு போகாதவர்கள் உல்ஹியா அந்த பெருநாள் தினத்திலும் ஐயாமு தஷ்ரீக்குடைய அந்த 3 நாட்களிலும் அந்த அறுத்து பலியிடுவதை, அல்லாஹ்வுக்காக ஒரு ஒட்டகத்தையோ ஒரு மாட்டையோ ஒரு ஆட்டையோ இந்த கால்நடைகளை அறுத்து பலியிடுவதை இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு சுன்னாவாக ஆக்கியிருக்கிறது. இதனுடைய சட்டத்தை பொறுத்தவரை இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியிலே இது சுன்னத்தா அல்லது வாஜிபா என்பதிலே கருத்து முரண்பாடு இருக்கிறது. சில அறிஞர்கள் வாஜிப் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த உலுஹியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். ஆனால் யாருக்கெல்லாம் வசதி இருக்குமோ, அன்றைய அவருடைய அன்றாட பொருளாதார தேவைகள் போக ஒரு மாட்டை கொடுப்பதற்கு வசதி இருந்தால் அவர் மீது வாஜிப், ஒரு ஆட்டை கொடுக்கிற அளவுக்கு அவற்றை பொருளாதாரம் இருந்தால் அவர் மீது வாஜிப், அல்லது 7 பேர் சேர்கின்ற அந்த கூட்டு குர்பானியில் ஒரு பங்கில் சேருவதற்காவது அவர்கிட்ட பொருளாதார வசதி இருந்தால் அவர் மீது கடமை என்று சொல்லக்கூடிய நிலையில் தான் இதற்குரிய சட்டத்தை இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் ஹதீஸின் அடிப்படையில். எனவே வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபித்னா தான், வளமையிலே நோயாளிகள் இருப்பாங்க, சல்லி சேர்த்து வருவாங்க, ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு வருவாங்க, ஹார்ட் பிரச்சனை அந்த பிரச்சனை, அப்பெல்லாம் சல்லி எப்படியோ நாங்கள் சேர்த்து கொடுப்போம். இந்த உல்ஹியாவுடைய காலம் வரப்போல சில பேர் சொல்லுவாங்க, இந்த உல்ஹியாவுக்கு கொடுக்குற சல்லியை அந்த நோயாளிக்கு கொடுங்க, உல்ஹியாவுக்கு கொடுக்குற சல்லியை அந்த ஏழைக்கு ஊடு கட்டுறதுக்கு கொடுங்க. அப்ப இந்த துல்ஹிஜ்ஜா மாசத்துல மட்டும்தான் அந்த உல்ஹியாவுடைய கடமையை செய்ய போறீங்க. வருஷம் எல்லா மாசமும் அந்த உல்ஹியாவுடைய கடமை செய்யறது இல்லை. அப்ப அது மற்ற மாதங்களிலும் அந்த ஏழைகள் இருக்கிறார்கள், கஷ்டப்பட்டவர்கள் வருகிறார்கள், அப்பெல்லாம் நாங்க ஏதோ ஒரு வழியில செய்யறோம். இந்த மாசங்கள்ல ஹஜ்ஜுடைய மாசங்கள்ல வந்த உடனே உல்ஹியாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை அவர்கள் ஏழைகளுக்கு நாங்க கொடுக்கிறோம், அதுதான முக்கியம் என்று சொல்லி அதை பத்தி அதற்குரிய முக்கியத்துவங்களை பேசக்கூடிய நிலையை நான் பார்க்கிறோம். அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போற விஷயத்திலையும் அவ்வளவு பணம் என்னத்துக்கு செலவழிக்கிறீங்க, வேற விஷயங்களுக்கு சமூக கல்வி முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தலாமே என்று பேசக்கூடிய சில சிந்தனையாளர்களை நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு பிழையான சிந்தனை. ஹஜ் என்று சொல்வதும் உலுஹியா என்று சொல்வதும் ஹதி என்று சொல்வதும் இவைகள் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்கள், அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்கள். இந்த ஷஆஇருல்லாக்களை அடையாள சின்னங்களை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், அந்தந்த காலத்தில் தான் நிறைவேற்றணும். உல்ஹியா எல்லா நாளும் செய்யலாது. எனவே அந்த பருவத்தில் உல்ஹியாவுக்குரிய நாள்ல அந்த கடமையை தான் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். எங்கட மத்த எங்கட சாப்பாட்டுல எங்கட அன்றாட செலவீனங்கள்ல குறைச்சிட்டு நீங்க ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. ஆடம்பர திருமணங்களை நிப்பாட்டிட்டு அந்த கையேந்தி வாரவங்களுக்கு கொடுங்க, நோயில உள்ளவங்க ஹார்ட் பேஷனுக்கு கொடுங்க, ஊடு கட்டு இல்லாதவங்களுக்கு கொடுங்க, உங்களோட அன்றாட செலவு ஆடம்பர செலவை கட் பண்ணிட்டு கொடுங்க. உல்ஹியால கை வைக்க கூடாது. இது இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னம். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிமுறையிலிருந்து வந்தது. எனவே இந்த உல்ஹியாவுடைய கடமை ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் அது நடக்கவே வேண்டும். அதற்கு தடையாக ஒவ்வொரு சாட்டுகளையும் நாங்கள் கொண்டு வந்து போடக்கூடாது. எனவே கண்ணியத்துக்குரிய அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, வலி குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன், நாங்கள் ஒவ்வொரு சமூகத்துக்கும் இந்த அறுத்து பலியிடுகின்ற அமலை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். லியதுகுரு ஸ்மல்லாஹி அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், கால்நடைகளான அவர்களுக்கு வழங்கிய அந்த கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்கின்ற அந்த பலி கொடுக்கின்ற அந்த அமலை நாங்கள் ஒவ்வொரு சமூகத்துக்கும் வைத்திருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு தந்ததுதான் இந்த குர்பானி. எனவே இந்த குர்பானியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய விதத்தில் அந்த அமலை செய்வதுதான் இபாதத். அதுதான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமலாக அங்கீகரிக்கப்பட்ட உதுஹியாவாக அது இருக்கும். அதற்கு மாற்றமாக நாங்கள் கால்நடைகள் என்று தான் குர்ஆன்ல வருது. ஒட்டகம், மாடு, ஆடு இவைகள் தான் உலுஹியாவுக்கான பிராணிகள். இவைகள் அல்லாத வேறு எதிலையும் உல்ஹியா கொடுக்கலாது. சில கருத்துக்கள் நாங்கள் சமூக வலைதளங்கள்ல பார்த்தோம். எனது பறவைகள்லையும் உல்ஹியா கொடுக்கலாம், கோழியில கொடுக்கலாம், சேவல்ல கொடுக்கலாம், இவைகளையும் உல்ஹியாவா கொடுக்கலாம் என்று சொல்லி சில சிந்தனையாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மார்க்க தீர்ப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். இதுக்கு குர்ஆன்லையும் சுன்னாலையும் எந்த ஆதாரமும் கிடையாது. இது நபி வழியே இல்லை. அதே போல
அந்த தொகையை பெருமானத்தை நீங்க ஏழைகளுக்கு கொடுத்தா குர்பான் கொடுத்த மாதிரி ஆகிரும். அறுக்கணும் இல்ல, இறைச்சி கொடுக்கணும் இல்ல, இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் அக்வாலு ஷாத்தா என்று சொல்லக்கூடிய என்னது குர்ஆன் சுன்னாவில் ஆதாரம் இல்லாத கருத்துக்கள். இவைகளை விட்டும் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த சிந்தனைகளுக்கு எங்களுடைய காதுகளை திருப்பக்கூடாது என்பதை மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த உல்ஹியாவுடைய நோக்கத்தில் மிக முக்கியமானது இறையச்சம் தான். ஹஜ்ஜுக்குரிய நோக்கத்திலையும் ஹஜ்ஜுக்காக நீங்கள் தயார் செய்து கொள்ளக்கூடிய கட்டு சாதனங்களில் மிக நீங்கள் கவனிக்க வேண்டியது இறையச்சம் தான். இறையச்சத்தோடு தான் நீங்க போகணும். அப்பதான் அந்த அமல் அங்கீகரிக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி இந்த அறுத்து பலியிடுகின்ற அல்லாஹ்வுக்காக பிராணிகளை அறுக்கக்கூடிய இந்த அமலை பற்றி சொல்கிற நேரம் லை யனாலல்லாஹு லுஹுமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் தஆலாவிடம் அதனுடைய அந்த பிராணியுடைய மாமிசமோ இரத்தமோ அல்லாஹ்வை வந்து அடையாது. இறை அச்சம் தான் உங்களுடைய அந்த இறை அச்சம் தான் அல்லாஹ்வை வந்து அடையும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே இந்த மாடு அறுக்கிற விஷயத்தில் அவைகளுக்கு எடுக்கக்கூடிய அந்த சிரத்தைகளில் இறையச்சம் இருக்க வேண்டும். நாங்க தான் கூடுதலா மாடு அறுத்தோம். எங்கட ஜமாத் தான் கூட்டு குர்பான்ல என்னது ஹைட் ஆக்கட்டு இந்த பையன் எங்கட ஊர்ல அந்த பெருமை வரக்கூடாது. எங்கட மாடு தான் கொல்ட்டி ஆயிடுச்சு, நாங்க தான் சரியா பங்குட்டோம், இந்த பெருமை வரக்கூடாது. நாங்க அல்லாஹ்வுக்காக செய்யற அமல்ல சிறிதள வேணும் பெருமை கலந்து விட்டால் அந்த அமல் பாலாகிவிடும். வலா துபுத்திரு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, அதுக்கு சொல்லி காட்டி பெருமை பேத்து உங்களோட சதக்காக்களை தர்மங்களை நீங்களே அழிச்சு கொள்ளாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எனவே ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சதக்காவில் இந்த குர்பானிலும் நாங்கள் அதை மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குர்பானுடைய சட்டங்கள்ல மிக முக்கியமானது கால்நடைகள் விஷயத்தில் அதனுடைய வயது எல்லைகளை நாங்கள் பார்த்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒட்டகத்துக்கு 5 வயது பூர்த்தியான ஒட்டகம் கொடுக்க வேண்டும், மாடு 2 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும், ஆடு 1 வருடம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும், அடுத்தது செம்மறி ஆடு 6 மாதம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் என்று வயது எல்லையை நிர்ணயித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த வயது எல்லை உள்ள ஆடு மாடுகள் ஒட்டகங்களை என்ன செய்யலாம், குர்பானுக்காக நாங்கள் பயன்படுத்தலாம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக கவனிக்க வேண்டிய விஷயம்தான் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானுடைய பிராணி குறைகள் அற்றதாக இருக்க வேண்டும். குறை உள்ளதை அல்லாஹ்வுக்காக நாங்கள் அறுத்து பலியிட போறோம், அதுல குறை இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாமிய சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அர்பஉன் லா தஜூசு ஃபில் அபாஹி, உல்ஹியாவிலே 4 வகையான அந்த குறையுள்ள பிராணிகள் அவைகள் ஆகுமாகாது. அல் அவுராவு அவுருஹா, கண்ணிலே குறையுள்ள பார்வையிலே குறையுள்ள அந்த பிராணி, வல் மரீதத்து பையினும் மரதுஹா, நோயுள்ள தெளிவான நோயுள்ள கால்நடை, வல் அர்ஜா உபையினும் தில்உஹா, நடையிலே காலிலே நொண்டி உள்ள அது தெளிவான நுண்டியான அந்த கால்நடைகள், வல் கசீர் உள்ளதி லா தங்கா, அப்படின்னா மெலிந்து தோளும் சதையும் ஒட்டிய நிலையில் அது நடக்கவும் சீவன் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மெலிந்த கால்நடைகள், இவைகளை உல்ஹியாவுடைய அந்த கடமைக்கு அறுக்கக்கூடாது. அறுக்கிறத நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். விலை குறைஞ்சி கிடைக்கும். கொஞ்சம் இப்படி குறையுள்ளதாக இருந்தா அந்த சீசன் நேரம் விலை ஏற்றி தான் இருப்பாங்க. இந்த நேரம் ஷைத்தான் எங்க மனசுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவான். இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணுமா, இவ்வளோ விலை ஏற்றுறாங்களே, அதுதான் சோதனை. அல்லாஹ்வுக்காக நாங்க அர்ப்பணிக்கிற நேரம் அந்த விலைகள் சில நேரம் ஏறும் கூடும். அந்த நேரம் அதை வியாபாரமாக பார்க்கிறவங்க, அதுக்கு மார்க்கத்துல வியாபாரம் ஹஜ்ஜுடைய காலத்துல சில ஃபாயிதாக்கள் எடுக்கிறது இஸ்லாம் சொல்லுது. ஹஜ்ஜுடைய பயணத்துல ஹஜ்ஜு செய்யறவங்க, பிசினஸ் செய்யறவங்க அதுக்கான ஒரு சில விஷயங்களையும் ஹஜ்ஜை பத்தி குர்ஆன்ல சொல்லுது. அதே மாதிரி கால்நடைகள் வியாபாரம் செய்வர்கள் வியாபாரம் செய்வாங்க. அதுல என்னது ஹலால் ஹராம் பேண வேண்டும். கரர் மோசடியான வியாபாரம் இருக்கக்கூடாது. அந்த வரையறைக்குள் செய்யலாம். அதை மீறி ஒருத்தன் வியாபாரிகளை ஏமாத்தினாலும் அவனுக்கு அதுக்கு அவன் மறுமையில குற்றவாளி ஆகுவான். நாங்க செலவழிச்ச ஒவ்வொரு சதத்துக்கும் அல்லாஹ் கிட்ட உயர்ந்த கூலி கிடைக்கும். எனவே இந்த கால்நடைகளை வாங்குற நேரமும் கூட இந்த ஒழுங்குகளை நாங்க பார்க்கணும். குறையுள்ளதா, அதை வாங்கி நேர காலத்தோட வாங்கி அதை கட்டி வைத்து வளர்த்து அந்த குர்பானுக்காக தயார்படுத்தி வைப்பது அது மிக விரும்பத்தக்கது. நபித்தோழர்கள் அப்படித்தான் நடந்திருக்கிறார்கள். அது அந்த உல்ஹியாவுடைய காலங்களுக்கு முன்னாலே உல்ஹியாவுக்காக அந்த பிராணிகளை வாங்கி வளர்த்து உல்ஹியாவுக்கு தயார்படுத்துகின்ற வேலையும் நபித்தோழர்கள் செய்திருக்கிறார்கள்.
எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்த ஆடு அதனுடைய கண்ணில், அதனுடைய காலில், அதனுடைய பார்வையில் அந்த கருப்பு அடையாளம் வெள்ளாடு, அந்த அதனுடைய காலில், அதனுடைய கண் பகுதிகளில் கருப்புள்ள அந்த ஆடுகளை அல்லாஹ்வின் தூதர் அறுத்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் நியத்து வைத்து அறுத்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரு வீட்டு தலைவர் ஒரு ஆடு கொடுக்கிறாரு, அவருடைய குடும்பத்துக்காக நியத்து வைத்து கொடுத்தால் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அந்த அந்த அமல் சேரும். அதே குடும்பத்தில் வசதி உள்ளவங்க 2 பேர் மகனும் வாப்பாவும் கொடுக்குற மகனுக்கும் வசதி இருக்கிறன்னா மகனும் தனியாக கொடுப்பாரு, பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவர் தந்தை குடும்பத்துக்காக நியத்து வைத்து கொடுத்தாலும் அந்த குடும்பத்துக்கும் அது போதுமானது என்பதை நாங்கள் ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்தது இந்த உல்ஹியாவுடைய நேரம், கொடுக்கிற நேரம். உல்ஹியாவுடைய கொடுக்கிற நேரத்தை பொறுத்த வரைக்கும் அது ஹஜ் பெருநாளுடைய தொழுகைக்கு பின்னால் தான் அறுக்கப்பட வேண்டும். ஹஜ்ஜுடைய தொழுகைக்கு முன்னால் அறுக்கப்பட்டால் அது ஷாத்துல் அஹ்மின், அது அவர் வீட்டுக்காக அறுத்த இறைச்சாகத்தான் ஆகும், தனக்காக அறுத்த இறைச்சாகத்தான் ஆகுமே தவிர அது உல்ஹியாவாக கணக்கெடுக்கப்படாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். மன் தஹா கப்ல ஸலாத்தி ஃபஇன்னமா துபிஹ லினஃப்ஸிஹி வமன் தபஹ பஅத ஸலாத்தி ஃபகத் தம்ம நுசுகுஹு வஅஸாப சுன்னத்தல் முஸ்லிமீன். யார் தொழுகைக்கு பின்னால் ஹஜ்ஜுடைய பெருநாள் திரளுக்கு பின்னால் அறுத்து பலியிடுகிறார்களோ அவர்கள் தான் முஸ்லிம்களுடைய சுன்னத்தை பேணி அந்த உல்ஹியாவை நிறைவேற்றியவர்களாக கருதப்படுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த பெருநாள் தொழுகைக்கு முன்னால அறுக்கிறது உதுகியாவாக கருதப்படாது. இப்படியெல்லாம் வரையறை இஸ்லாம் சொல்ற நேரம் நாங்கள் நினைச்ச மாதிரி என்ன செய்யக்கூடாது, அந்த குர்பானுடைய சட்டங்களை எங்களுடைய இஷ்டத்துக்கு மாற்ற இயலாது. எனது எங்களுடைய இஷ்டத்துக்கு சட்டங்களை சொல்ல இயலாது. சில நான் வலைத்தளங்களை பார்க்குறேன், இந்த வருடம் குர்பானை கொடுக்கவானா, அதுக்கு பதிலாக அந்த சல்லி ஏழைகளுக்கு கொடுங்க, ஏன்னா இந்த நாட்டுடைய மதத்தை நாங்கள் மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதை பார்க்க. இந்த நாட்டு அரசாங்கமே முஸ்லீம்களுக்காக வேண்டி அந்த சலுகையை வழங்கிக்கிறாங்க. நாட்டு சட்டத்திலையும் இடம் இருக்கிறது. இந்த நாட்டு அரசாங்கமோ ஏனைய மதத்தவர்களோ யாரும் சொல்லாததை இவர்களாக முந்திக்கொண்டு முஸ்லீம்கள் இல்ல ஒரு சிலர் முந்திக்கொண்டு இந்த சலுகைகளை இல்லாமாக்குவதற்கு முயற்சி செய்வதை பார்க்கிறோம். இது ஈமானிய பலகீனம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வருடம் 30ஆம் தேதி போய தினமாக இருப்பதனால் அந்த தினத்தை தவிர்த்து மற்ற தினங்களில் பெருநாளுடைய தினத்திலும் அந்த போயா தினத்துக்கு பின்னால் உள்ள தினத்திலும் கொடுப்பதிலே தடை இல்லை என்று இந்த நாட்டு சட்டம் சொல்லுது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும், முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் பெருநாள் தினத்தில் அறுப்பது தான் மிகச் சிறந்தது. ஐயாமு தஷ்ரீக்ல அறுக்கிறதுக்கு அனுமதி இருந்தாலும் பெருநாள் தினம் அன்று அறுப்பது தான் மிக ஏற்றமானது. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் திரள முடிப்பாங்க, ரத்தத்தை ஓட்டுவாங்க, அறுப்பாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவாக இருந்தது. ஐயாமு தஷ்ரீக்ல அனுமதி இருந்தாலும் மிகச் சிறப்பு பெருநாள் அன்று தான். எனவே அதற்கான வாய்ப்பு இந்த வருடம் எங்களுக்கு இருக்கிறது. எனவே நாங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் மாற்று மத சமூகத்தோடு சிறுபான்மை நாட்டில் வாழக்கூடிய நாங்கள் அவைகளையும் அனுசரித்து சுன்னாவுக்கு நெருக்கமான அமலை செய்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த அம்சம் நியத்து வைக்கிறவங்க கொடுக்கணும்னு ஆசையோடு இருக்கிறீங்க, அதுக்காக பிராணிகளை தேடி தயாரான நிலையில் இருந்தால் துல்ஹிஜ்ஜாவுடைய தலைப்பிறை கண்டதிலிருந்து அறுக்கின்ற அந்த நாள் வரைக்கும் உங்களுடைய முடிகளையோ நகங்களையோ நீங்கள் வெட்டக்கூடாது என்றது ஒரு சுன்னா. முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், இதா ராய்தும் ஹிலால் அதில் ஹிஜ்ஜா வ அராத அஹதகும் அன் யுதஹிய ஃபல்யும்சிக் அன் ஷஅரிஹி வ அத்ஃபாரிஹி. முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், நியத்து வச்சிட்டீங்களா, துல்ஹிஜ்ஜாவுடைய தலைப்பிறை கண்டால் அறுத்து பலியிடும் நாள் வரைக்கும் உங்களுடைய நகங்களையோ முடிகளையோ அகற்றக்கூடாது. இது குடும்பத்துக்காக நியத்து வைத்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்கும் சட்டம் அது வராது. யாரு கொடுக்குறாரோ அவர் மட்டும் என்ன செய்யணும், நகத்தையோ முடியோ வெட்டாமல் இருந்தால் போதுமானது. மற்ற பிள்ளைகளுக்காக அவர் நியத்து வச்சிருந்தா பிள்ளைகளுக்கு அது சட்டம் வராது என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, சில பேர் இந்த உல்ஹியாவும் பொறுப்பு சாட்டுவாங்க. வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்பிப்பாங்க, அவருக்கு வெளிநாட்டில் கூட இங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்க சொல்லி பணம் அனுப்பிப்பாங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்க அதை எடுத்து அவருடைய பேரில் நீ கொடுக்கறதுக்கு மார்க்கத்தில் தடை இல்லை, அதுக்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் யார் கொடுக்க நியத்து வச்சாரோ அவரே அறுக்கிறது தான் மிகச் சிறந்த. ரசூலுல்லாஹ்வே தனது கையால் அறுத்திக்கிறாங்க. அதுதான் சுன்னா, மிக ஏற்றமானது. இல்லை அவருக்கு அறுக்க தெரியாது அல்லது அவர் தூரத்தில் இருக்கிறார், அவர் பணம் அனுப்பிக்கிறார், அவருக்கு பொறுப்பானவர்கள் அந்த கடமையை என்ன செய்யணும், நிறைவேற்றுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது என்ற செய்திகளை நாங்கள் பார்க்குறோம். எனவே அதே போல கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அறுக்கின்ற முறையையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்றது. அறுக்கிறது எங்களோட இஷ்டத்துக்கு போட்டு அறுக்காம
அறுக்கிற ஒழுங்குகளையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. அதிலேயும் பெருந்தன்மையோடு இரக்க குணத்தோடு அந்த மிருகத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஒரு மிருகம் அறுப்பதை அடுத்த மிருகம் காண்கின்ற விதத்தில் வைக்காதீர்கள். கத்திகளை அதை முன்னுக்கு வச்சு தீட்டாதீங்க. அதே மாதிரி கத்திகளை கூர்மையாக்கி கொள்ளுங்க. அறுக்கிற நேரம் அதுக்கு கஷ்டம் கொடுக்காதீங்க. அவசரமா அறுப்படுற மாதிரி அருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னல்லாஹ கதபல் இஹ்சான் அலா குல்லி ஷை, எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் தஆலா இஹ்சானை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். பெருந்தன்மையை எல்லா விஷயத்திலையும் நல்ல ஒரு மென்மை தன்மையை இஸ்லாம் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறது. ஃபைதா கதல்தும் ஃபஹ்சினுல் கித்லா, நீங்கள் அறுத்தால் அதிலையும் அழகிய முறையை கடைபிடிங்க. அது நோவினை கொடுக்காதீங்க. கஷ்டப்படுத்த அவசரமாக ரத்தம் வெளியேறக்கூடிய அந்த நரம்புகளை பார்த்து கூர்மையான கத்திகள்ல நீங்க அருங்க. நீங்க அறுக்கக்கூடிய அந்த பிராணி அது கொஞ்சம் ராகத்தடையட்டும். என்னது கதறி அது சில பேர் அரவாசி அறுத்து பிராணி ஓடுற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். ஒழுங்கு அறுப்படாம அது அறுக்க தெரியாம அறுத்து அப்படியெல்லாம் சில நிகழ்வுகள் நாங்கள் நடக்கிறத பார்க்கிறோம். எனவே அவைகளை நாங்கள் தவிர்த்து அந்த ஒழுங்குகளை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். அடுத்தது, அறுத்த உலுகியாவை நாங்கள் சாப்பிடுவதும் ஏழைகளுக்கு விநியோகிப்பதற்கும் அதை சேர்த்து வைப்பதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. உலுகியாவுடைய அந்த அறுத்த இறைச்சியை அடுத்தது கூட்டாக உலுகியாவுடைய கடமையை கூட்டாக செய்யக்கூடியவர்கள், பள்ளி நிர்வாகிகள் நிர்வாகமாக சேர்ந்து செய்யக்கூடியதிலையும் அதற்கும் ஒரு இஸ்லாம் என்னது அதை தடுக்கல, அதுக்கு அனுமதி இருக்கிறது. காரணம், முழு ஊருக்கும் மக்களுக்கு இறைச்சி போய் சேரணும் என்ற நோக்கத்திலையும் அதில் பெருமை வராது. இந்த ஹாஜியார் தான் எங்களுக்கு கொண்டு தந்தாருன்னு தெரியா, பள்ளியார கொண்டு தந்தாங்க, அதில் எல்லோரும் பங்கு சேர்ந்திருப்பீங்க, உங்களோட பேர் வெளியே வராது. அதுக்குள்ள அதில் ஒரு இஹ்லாஸ் பேணப்படுது. நீங்க தனியா இருக்கிறத விட கூட்டா இருக்கிற நேரம் அந்த அப்படி ஒரு சிறப்பு அங்க கிடைக்குது. எல்லோருக்கும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் போகும். சில நேரம் நீங்க குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் உங்களோட தெரிஞ்சவங்க மட்டும் தான் கொடுப்பீங்க. ஆனால் உங்களோட இறைச்சி உங்களோட பங்கு ஏழைகளுடைய வீட்டையும் தேடி போறதுக்கு இந்த கூட்டு குர்பானி சில நேரம் காரணமாக அமையும். ஆனாலும் அந்த கூட்டு குர்பானியை செய்யக்கூடியவர்கள் அதுல மிகவும் அதனுடைய ஒழுங்குகள்ல மிக ஒழுக்க பேணுதலாக நாங்கள் நடந்து கொள்வேன். அவைகளை வீடியோக்கள் போட்டோக்கள் எடுத்து சமூக வலைதளங்கள்ல பரப்புறது, அந்த இறைச்சிகளை தொங்க விட்டு ரத்தம் வடிய அறுக்கிற காட்சிகளை சமூக வலைதளங்களை போடுவதை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது மார்க்கத்திலையும் கூடாது. அது அதே போல வீணான பிரச்சனைகள் வருவதற்கும் அது காரணமாக அமையும். எனவே அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அதை அறுக்கக்கூடியவர்களும் தான். அடுத்தது, அறுக்கிறவங்களுக்கு குர்பானி இறைச்சியிலிருந்து கூலியாக கொடுக்கக்கூடாது. அதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய சட்டங்கள் ஹதீஸ்ல வார்த்தை நாங்கள் பார்க்கிறோம். அடுக்கிறவங்களுக்கு நீங்க வேறையா கொடுக்கணும், குர்பான் இறைச்சி தான் கூலி என்று கொடுக்கக்கூடாது என்பதையும் நாங்கள் செய்யணும். இதில் வரக்கூடிய ஒரு சட்டமாக நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். அல்லாஹ் தஆலா அந்த அடிப்படையில் இந்த அமலை செய்வதற்கு அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானா. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குர்பானியுடைய உலுகியாவுடைய சட்டங்களையும் அதனுடைய ஒழுங்குகளையும் நாங்கள் ஆரம்ப உரையிலே பார்த்தோம். அதே தொடரிலே ஒரு மசாலாவான ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய அம்சம்தான் இந்த உலுகியாவுடைய பிராணிகளை வாங்குகின்ற பொழுது அதை பார்வைக்கு வாங்குறதா, முழு ஆட்டையும் மாட்டையும் அல்லது அந்த ஒட்டகத்தையும் நிறுவையில் எடுக்கிறதா, அல்லது அறுத்ததன் பின்னால் இறைச்சியாக வாங்குவதா என்ற ஒரு பிரச்சனை அந்த அமலை அந்த இபாதத்தை நடைமுறைப்படுத்துகிற நேரம் ஒரு குழப்பமான நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா சரியாக பார்த்து ஒரு பிராணிகளை இத்தனை ராத்தல் தான் இருக்கும் விலை அடிக்க தெரியாத ஒரு நிலை இருக்கும், அல்லது அதில் பிழைகள் வரும், அதில் சில நஷ்டங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். இப்படியான சூழல்ல அவங்கள்ட்ட ஒரு மாட்டை பார்த்து ஒரு ஆட்டை பார்த்து இதுதான் எனக்குன்னு சொல்லிட்டு பணம் கொடுக்காம அதை அறுத்த பிறகு அந்த இறைச்சியை நிறுத்திட்டு பணம் கொடுக்குற வளமை இலங்கையில் எமது ஊர்களில் நிறைய ஊர்களில் அந்த வளமை இருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வரையறைக்குள் வருமானு பார்த்தா வராது. காரணம் என்னன்னு கேட்டால், உலுகியாவுடைய வாங்கக்கூடிய பிரியாணி அறுக்கிறதுக்கு முன்னுக்கு அது எங்கட சொத்தாக இருக்க வேண்டும், எங்கட மில்கில் எங்கட பொறுப்பில் அது வந்துடணும். இப்போ நீங்கள் அறுத்த பிறகு நிறுத்த பிறகு தான் உங்களோட பொறுப்பில் வருமாக இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட இருந்து வாங்கக்குள்ள இறைச்சா தான் வாங்குனீங்களே தவிர உயிருள்ள ஒரு பிராணியாக நீங்கள் ஆடாக வாங்கலை, மாடாக வாங்கலை.
ஒட்டகமாக நீங்கள் வாங்கலை, ஒட்டக இறைச்சா வாங்குறீங்க, மாடு இறைச்சா வாங்குறீங்க, ஆட்டை இறைச்சா தான் வாங்குறீங்க. ஏன்னா அவன் துண்டு போட்டுட்டு தான் நிறுக்கிறான், சந்தா நிறுத்தி விளையாடிக்கிறான். பார்க்கறதுக்கு நீங்கள் பெஸ்ட்டுக்கு பார்க்கக்குள்ள சரியாக தான் பார்க்குறீங்க. லாஸ்ட் ஆகிற நேரம் அந்த அன்னைக்கு உள்ள அந்த அமைப்பு மாறுது. இதில் நாங்கள் சொல்கிற நியாயங்கள் என்னன்னு பார்த்தா நிறைய லொஸ்ட் ஆகுது. நிறைய மாட்டு வியாபாரிகள் நிறைய ஏமாத்தினாலும் அதில் லொஸ்ட் வந்தாலும் அல்லாவுக்காக நீங்கள் இதை செஞ்சால் அல்லாஹ் தஆலா அதை விட சிறப்பு உங்களுக்கு தருவான். காரணம் என்னன்னு கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இந்த அறுத்து பலியிடக்கூடிய இந்த உல்ஹியாவில் மிக முக்கியமானது இறைச்சம் தான். இறைச்சதை தான் அல்லாஹ் தஆலா பார்ப்பான். எனவே நாங்கள் நேர காலத்தோட அந்த பிராணிகளை வாங்கி எங்கள்ட சொந்தமாக்கி கொண்டு நாங்களே அறுக்கிறது தான் மிகச்சிறந்தது. இறைச்சிகள் வாங்குற நிலையில் கடையில் இறைச்சி வாங்கி கொடுக்குற நிலைக்கு நாங்கள் ஆக்கி கொள்ளக்கூடாது. எனவே அது ஒரு காலத்தில் நாங்கள் செஞ்சிருக்கலாம், அல்லாஹ் தஆலா அதை மன்னிக்கணும், அறியாமையில் செஞ்சிருக்கலாம். இதுக்கு பின்னால் நாங்கள் அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இதிலையும் சில அறிஞர்கள் கருத்து முரண்பாடு என்று சொன்னாலும் மிக தெளிவானது குர்பான் பிராணியை முதல்ல எங்களோட கைவசம் ஆக்கிக்கொள்ளணும், சொந்தமாக்கிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு தான் அறுக்கிற சட்டம் வரும். சொந்தமாக்காம அறுத்துட்டு சொந்தமாக்கினா சாதாரணமாக சின்ன பிள்ளைக்கும் விளங்கும், அது இறைச்சி வாங்குற மாதிரி தான் இருக்கும். எனவே இதில் நாங்கள் கூடுதலாக அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் மிக தெளிவு. அல்லாஹ் தஆலா அவனுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்திலே விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.